வணக்கம். இந்த பதிவுலையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபேஸ்புக் ரெக்கவர் தொடர்பாக 3 வீடியோவை இதே சேனலில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் என்னோடய மொபைலில் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன்னு தெரியல, மறந்து போச்சு. வேறு டிவைஸில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன், முடியலை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படியே ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து ட்ரை பண்ணாலும் ஃபேஸ்புக் பதிவு செய்கிறப்ப கொடுத்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை. ஓடிபி அதுக்கு தான் போகுது. நான் அதுக்கு என்ன பண்ணுறது? ஃபேஸ்புக் கணக்கில் என்ன மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் பதிவாகி இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? புதுசாக ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியும் எப்படி அப்டேட் பண்ணுறது? வாங்க பார்க்கலாம். என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ரைட் சைடில் மேலே இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செட்டிங் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் எந்தெந்த ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் பதிவாகி இருக்குன்னு ஷோ ஆகுது. மேலே உள்ள ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸும் இப்போ என்கிட்ட இல்லை. அதனால் ஆட் ஃபோன் நம்பர் கொடுத்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி அத்தன்டிகேஷன் தானாகவே எடுத்துக்கிச்சு. கன்ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் நம்பரும் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மெயில் அட்ரஸை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணலாம். ஆட் இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய இமெயில் ஐடியை இங்கே கொடுக்குறேன். ஆட் இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கொடுத்த மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் கோடு வந்திருக்கு. அதை இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் கோடு வரலன்னா ரீசெண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கோடை வர வைக்கலாம். ஒருவேளை மெயில் ஐடியை மாற்றுறதா இருந்தீங்கன்னா சேஞ்ச் இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனை கொடுத்து மெயில் அட்ரஸை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டிவைஸில் வேணும்னாலும் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ண ஃபர்காட் பாஸ்வேர்டை ஈஸியாக கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். அது எப்படின்னா, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபைண்ட் யுவர் அக்கௌண்ட் ஆப்ஷனில் ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சுருக்கிற மொபைல் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் கணக்கை ரெக்கவர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சுருக்கிற இமெயில் ஐடியை கொடுத்தும் சர்ச் பண்ணி ஃபேஸ்புக் கணக்கை ரெக்கவர் பண்ணலாம். நான் என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்து ஃபைண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஷோ ஆகுது. கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் கோடை மொபைல் நம்பருக்கு அனுப்பணுமா இல்லை இமெயில் ஐடிக்கு அனுப்பணுமான்னு கேட்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக கொடுக்கலாம். நான் மொபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற வெரிஃபிகேஷன் கோடை இங்கே கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் நியூ பாஸ்வேர்ட். நமக்கு பிடிச்ச மாதிரி புது பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சம்மந்தமே இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பரையும் இமெயில் ஐடியும் டெலீட் செஞ்சுருங்க. அது எப்படின்னா, தெரியாத மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் கொடுக்குறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் டிக் பண்ணிவிட்டு ரிமூவ் நம்பர் கிளிக் பண்ணுறேன். கடைசியாக க்ரியேட் பண்ண ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ரிமூவ் ஃபோன் கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பர் ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இமெயில் ஐடியை டெலீட் செய்கிறதா இருந்தால் தெரியாத அந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் கொடுக்குறேன். கடைசியாக க்ரியேட் பண்ண ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ரிமூவ் இமெயில் கிளிக் பண்ணுறேன். மெயில் ஐடி ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாக் ஆகிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.